ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் மான்வா தமிழன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாங் வந்து அவனுக்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஆல்தோ அவனுக்கு சைடுல நிறைய பேர் இருந்தாலும் நம்ம சாங்கோடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் அவளுக்கு அந்த 4 எஸ்கார்ட்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. சோ அவளால வந்து அவங்களுக்கும் எந்த ஒரு இன்ஜுரியும் வராம இந்த ப்ராப்ளமை ஈஸியா ரிசால்வ் பண்ண முடியும்ன்றான். அப்ப ரெண்டு பேரும் வந்து ஹான் எங்களை உனக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறானுங்க. அதுல ஒருத்தன் வந்து எக்ஸமைன் கிளானோடைய தேர்ட் யங் மாஸ்டர், இன்னொருத்தன் வந்து ஃபிளேம் பல்லவனுடைய செகண்ட் யங் மாஸ்டர். ரொம்ப நாள் ஆச்சு ஹான் நம்ம பார்த்து அப்படின்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ரெண்டு பேரை சொல்லிட்டு என்னுடைய ஹெல்த் வந்து ரீசெண்டா தான் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு இருக்கு. சோ நான் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டை விட்டு வெளில வரேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி நம்ம இங்க நின்று பேச வேணாம், ஒரு ஹோட்டல்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டே ஸ்லோவா பேசலான்றான். அவனுங்களும் வந்து சரி சரின்றானுங்க. பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்கறாங்க. மனசுக்குள்ள இவர் தானே ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர், அவரை வந்து எல்லாருமே ஜீனியஸ் அமாங் ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் சாகர நிலைமையில இருக்காருன்னு சொன்னாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பீஹாவ் மேனரோடைய மாஸ்டரோடைய பொண்ணு, ரைட் சைட்ல இருக்கிறது மூன் கிளானோடைய லீடரோடைய பொண்ணு. பட் இப்ப அவருடைய பர்சனாலிட்டியை பார்க்கும்போது அவர் ரூமர் சொன்னதை விட பெட்டரா தானே இருக்காரு. இப்ப நம்ம அவனுக்கு கூட சேர்ந்து போனா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்றாளுங்க. அதுக்கு அவனுங்க வந்து ஹான் ஓகே பட் உன்னோட எஸ்கார்ட்ஸ் இப்படியே விட்டு வரதான்னு கேக்குறானுங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அதுக்கு தானே எஸ்கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றான். நம்ம சாங் வந்து அடி வாங்கிட்டு அழுறா. நம்ம ஹீரோவும் ஆல் தி பெஸ்ட் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கரண்ட் ஜோவான்ஜோடைய சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. பட் மக்கள் வந்து அது ஓப்பனா காமிச்சிக்க மாட்டாங்க. ஐ கெஸ் எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மக்களால வந்து முறை அலைன்ஸ் லீடர் செத்துட்டாருன்னு ஏத்துக்க முடியல. ஃபீல்ஸ் லைக் அவங்க எல்லாருமே அவரு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல சடனா வந்துருவாருன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஆனஸ்ட்லி என்னாலே அவர் செத்துட்டாருன்னு நம்ப முடியல. மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஹெவனே ரீச் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு. அவரை வந்து இந்த டீமானிக் கிளான் இந்த கோஸ்ட் கிளான்லாம் எதிர்த்து நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபிளா தான், அவர் வந்து ஜப்பியா இருப்பாரு. பட் நிறைய பேருக்கு அவர் ஜப்பியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுல நானும் ஒருத்தவன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டே உங்களை மாதிரி பீப்புளுக்கு நல்ல கண்ணு இருக்கு அப்படின்றான். மூன் கிளானோடைய டாட்டர் வந்து மக்கள் எப்பயுமே சொல்லுவாங்க ரூமர்ஸ் ஃபுல்லா நம்ப கூடாது அப்படின்னு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்த பிறகு அது கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க ஜுவான்ஜோ அஃபேர்ஸ்லயும் வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது எங்க மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோ வந்து நம்ம எல்லாருமே ஜுவான்ஜோல தான் இருக்கோம். சோ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஓ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட 4 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்றான். அங்கேருந்து ஒருத்தவன் எழுந்து ஹான் அதுக்குள்ள நீ போறியா? நாளைக்கு வந்து என்னோட கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஐ தாட் நம்ம இன்னும் ஹேங் அவுட் பண்ணலாம்னு நினைச்சேன்றான். நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே காலம் ஒத்துழைச்சுன்னா நம்ம எல்லாருமே திரும்பி பார்ப்போம். இட்ஸ் நாட் லைக் நம்ம பார்க்க போறதே கிடையாது இல்லையான்றான். அவனுங்களும் வந்து சிரிச்சுக்கிட்டே சரி நீ வீட்டுக்கு போகும்போது கேர்ஃபுல்லா போ அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே பாய் காட்டுறான். இவனுங்க வந்து சிரிச்சுக்கிட்டே நவ் அன்பேரலல்டு ஜீனியஸ் வந்து திரும்ப வந்துட்டான். ப்ராபப்லி சூன் ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரோடைய ரூமர்ஸ் அதிகமா கேட்போம் அப்படின்றான். பக்கத்துல இருக்கவளும் நீ சொல்றது கரெக்ட் தான், நானும் வந்து ஒரு ஃபியூச்சர்ல என்ன அச்சீவ் பண்ண போறாருன்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்றா. மேபி நம்ம ஹீவன் அவரை ஹெவன்லி டிராகன் சமிட்ல மீட் பண்ண முடியும்ன்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து சாங் மெயின் எஸ்டேட்ல உள்ள ஸ்மெல் போயிடுச்சா, ஏன் எதுவும் ஆன்சர் பண்ண மாட்ற? நம்ம சாங் வந்து அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா இன்னும் அங்க ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கு அண்ட் அது உள்ள இருந்து ஏதோ வெளியில வந்திருக்கு அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து வெளியில வந்திருக்கா, என்ன வெளில வந்திருக்குன்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல செகண்ட் பிரதர் ஹான் நீ திரும்ப வந்துட்டியா? அன்பார்ச்சுனேட்லி இந்த ஸ்மெல் வந்து பார்த்தனா சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. தேங்க் குட்னஸ். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கிரவுண்டுக்குள்ள இருந்து என்ன வந்தது அப்படின்னு? எ ட்ரூலி ஃபவுல் மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் சட்டையை பிடிச்சி கத்துறான், அந்த கிரெஸ்ட் வைப்பரை இங்க எடுத்துட்டு வா அப்படின்றான். இப்போ இங்க வந்துட்டு இருக்க பேட் ஸ்மெல்லுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்திக்கல் கிரியேச்சர் தான். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிரெஸ்ட் வைப்பர். இது வந்து ஒரு இமோகி அப்படின்ற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. ஒன் ஆஃப் தி 100 கிரேட் மித்திக்கல் கிரியேச்சர்ல ஒன்னு. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் மாதிரி இருக்கும். அதோடைய தலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல கிறிஸ்ட் இருக்கும். உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். பட் அதோடைய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். யாரெல்லாம் வந்து அந்த எக்ஸா வைப்பரோடைய பச்சை கலர் ரத்தத்தை குடிக்கிறாங்களோ அவங்களுடைய இன்டர்னல் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகும் அண்ட் பாய்சனோடைய இம்யூனிட்டியும் கிடைக்கும். பட் இந்த எக்ஸ்ட்ரா கிறிஸ்ட் வைப்பர்ட்ட சில ஃபிளாஸ் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபவுல் கிரியேச்சர் அப்படின்றதுனால இது மேல கேவலமான ஸ்மெல் அடிக்கும். ஈவன் யாராவது ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த ரத்தத்தை குடிக்க ட்ரை பண்ணாலும் யுவன்ச்சுவலி இந்த ஸ்மெல்ல தாங்க முடியாம வாயிலிருந்து கக்கிடுவாங்க. அண்ட் இதை எப்படி கன்சியூம் பண்றோம் அப்படின்றதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ரத்தத்தை வந்து நீ ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்ச அப்படின்னா அதோடைய பாதி எஃபெக்ட் தான் உனக்கு கிடைக்கும். சோ நீ அந்த வைப்பரை டைரக்டா கடிச்சு அந்த ரத்தத்தை உரியணும், அப்பதான் உன்னால வந்து மேக்ஸிமம் எஃபெக்ட பெற முடியும். சோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்பரோடைய ரத்தத்தை குடிக்கிறான் மூக்க மூடிக்கிட்டு. டாக்டர் வந்து எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். கிராண்ட் ஃபாதர் வந்து டாக்டர் எங்க ஓடுறீங்கன்றான். அண்ட் அவனுடைய பிரதர்ஸும் சாங்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு ஓடிட்டானுங்க. அவனுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து நீங்க எல்லாருமே யூஸ்லெஸ் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து குடிச்சு முடிச்சிட்டு பாக்குறான். கிராண்ட் ஃபாதர் வந்து ஹான் இந்த ஸ்மெல் ரொம்ப கேவலமா இருக்கு, நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து எஸ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றான்.
கிராண்ட் ஃபாதர் வந்து ஓகே அப்படின்னா நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அஃப்கோர்ஸ் என்னால இந்த நாத்தத்தை தாங்க முடியல, இது என்ன கொல்லுது, பட் நான் இதை பொறுத்துக்கிட்டு கன்சியூம் பண்ண அப்படின்னா தான் என்னால என்னுடைய ப்ரீவியஸ் லெவல 5 வருஷத்துக்கு முன்னாடி ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த 3 ஈவில்ஸ் பீகானுக்கு இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த கிறிஸ்டு வைப்பர் மாதிரியே மித்திக்கல் வேல் ஹர்ப் அண்ட் பாய்சனஸ் யான் பீட்டில்னு சொல்லிட்டு 3 ஃபவுல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஆர் இதை வந்து 3 ஈவில்ஸ்னே சொல்லுவாங்க. இதோடைய எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரெடிபிளி ஹை. யார் இது 3 கன்சியூம் பண்றாங்களோ அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இன்டர்னல் எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். பட் நான் முரிமெலன்ஸ் லீடரா இருக்கும் போது இந்த மித்திக்கல் வேல் ஹர்போ இந்த பாய்சனஸ் யான் பீட்டில் பத்தி கேள்விப்பட்டதே கிடையாது. சின்ஸ் இந்த 3 ஈவில்ஸோட எஃபெக்ட் வந்து கம்பேரபிள் டு 5 கிரேட் மித்திக்கல் கிரியேச்சர் அளவுக்கு இருக்கும். சோ நான் கண்டிப்பா ரிமைனிங் 2 மேலையும் கை வச்சே ஆகணும். செகண்ட் பிரதர் நீ இங்க இருக்கன்னு தெரியும் உள்ளவா அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து எஸ் ஆன் உனக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேக்குறான். இந்தான்னு சொல்லிட்டு இந்த வைப்பர் அவன்கிட்ட கொடுக்குறான். செகண்ட் பிரதர் வந்து ஏன்ட்ட ஏன் கொடுக்குற, தூக்கி போடணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து என்ன பேசிட்டு இருக்க, இதை தூக்கி போட போறியா, இது எவ்வளவு பிரஷியஸ் தெரியுமா அப்படின்றான். செகண்ட் பிரதர் வந்து இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு போய் வெயில்ல 4 நாள் காய போடு, 7 நாள் வந்து ஷேடோல காய போடு, ஆஃப்டர் அதை ஒரு 10 பீஸா கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைன்றான். நம்ம செகண்ட் பிரதர் வந்து அந்த ஸ்கின்ல என்ன எஃபெக்ட் இருக்க போகுது அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஏன்சியன் டெக்ஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லை, வயித்தால போச்சு, மார்ஷல் ஆர்டிஸ்டுக்கு எனர்ஜி ப்ராப்ளம் இல்ல பாய்சன் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இது உதவும் அப்படின்றான். நம்ம செகண்ட் பிரதர் வந்து ஆல்ரைட் ஹான் நான் காய போடுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதே மாதிரி சேம் எஃபெக்டை தரத்துக்கு நிறைய மருந்துகள் இருக்கு, இதையும் இவன் யூஸ் பண்ணணும்ன்றான்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அண்ட் அப்படியே போயிட்டு எனக்கு 5 நாள் ஒருத்தான கிரெயின் பால்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்றான். நம்ம செகண்ட் பிரதர் வந்து அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து திருப்பியும் ஆரம்பிக்கிறான். அக்கார்டிங் டு த ஏன்சியன் டெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டு வைப்பரை நீ கன்சியூம் பண்ண பிறகு ஃபுல் எஃபெக்ட் உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து தொடர்ந்து 5 நாள் ஒரே சாப்பாடை சாப்பிடணும். சோ ஸ்டார்டிங் டுடே நான் வந்து 5 நாளைக்கு உங்க யாரையும் பார்க்க போறது இல்ல அப்படின்றான். நம்ம செகண்ட் பிரதர் வந்து உன்னை கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் போய் கரெக்டான ஸ்பாட்டை பார்த்து இந்த கிறிஸ்டு வைப்பரை காய போறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். அடுத்தது நம்ம சாங்க கூட்டு இங்க வா அப்படின்றான். அவ பயந்துகிட்டே எஸ் அப்படின்றா. உனக்கு ஒரு டாஸ்க் தரேன், என்னோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட போயிட்டு மித்திக்கல் வேலப் அண்ட் பாய்சனஸ் யான் பீடில் அப்படின்ற பொருட்களை கேளு அப்படின்றான். நம்ம சாங் வந்து மித்திக்கல் வேலப் அண்ட் பாய்சனஸ் யான் பீடிலான்றா. ஆமா அவர்கிட்ட போய் நான் சொன்ன நேம சொல்லி கேளு, அவருக்கு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு தெரியும், உனக்கு புரிஞ்சது அப்படின்னா போன்னு சொல்ல வரான். அதுக்குள்ள அவ பறந்துட்டா. நம்ம ஹீரோ வந்து யாருக்குமே மனசாட்சியே இல்ல அப்படின்றான். சோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டு வைப்பரை கன்சியூம் பண்ண பிறகு 5 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை சுத்தி ப்ளூ கலர்ல பவர் வந்து இமினேட் ஆகுது. அவன் சிரிச்சுக்கிட்டே நான் வந்து 2 ஸ்டார் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்றான். இப்ப அவனுடைய கண்ணுல வந்து பவரை யூஸ் பண்ணி பாக்குறான். அவனுடைய ஐ சைன் பவரும் வந்து லெவல் அப் ஆயிடுச்சு. அதே போல அவனுடைய இயரிங் சென்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. வெளியில வந்து அவனுக்கு அவனுடைய பிரதர்ஸ் பேசிக்கிறது கேக்குது. ஹான் வந்து அந்த கிரின் பாலை சாப்பிடறான். பட் நீயும் ஏன் இந்த கிரின் பாலை சாப்பிடுற, நான் எப்ப வந்து நார்மலான சாப்பாடை சாப்பிடுறது அப்படின்றான். இன்னும் கொஞ்ச நேரம் என்டியூர் பண்ணி இன்னையோட 5வது நாள் முடியுதுன்றான். நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள ஏன் அவனுங்க இவ்வளவு முட்டாளா இருக்கானுங்க, நான் வந்து இந்த கிறிஸ்டு வைப்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதுனால சாப்பிட்டேன், பட் இவனுங்க 2 பேரும் எதுக்கு இந்த கிரின் பாலை சாப்பிடறானுங்க. ஈவன் சோ என்னுடைய லேட் இயர்ல எனக்கு 2 பிரதர்ஸ் கிடைச்சிருக்கிறது எனக்கு வந்து பேடா தெரியல. நான் எவ்வளவு நேரம் அவனுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றனோ அவனுங்க அவ்வளவு கியூட்டா மாறுறானுங்க. இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் வெளில வந்தனால என்னோட ட்ரெஸ் திரும்பவும் வீணாயிடுச்சு. இந்த ரிமைனிங் டாக்ஸிக் மொத்தமா வெளியில வந்தனால என்னோட பாடி மைண்ட் ஸ்பிரிட் எல்லாமே ஒன்னாயிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்னால இந்த ஃபேஸை பாக்குறதுக்கே பிடிக்கல. பட் இப்போ நான் இந்த ஃபேஸுக்கே பழகிட்டேன். பட் ஸ்டில் இந்த பாடி வந்து இன்னும் ஒல்லியா தான் இருக்கு. அதே போல நான் வந்து பாம் ஸ்டைக் யூஸ் பண்ணும்போது என் கை அழகா தெரியணும் அப்படின்னா என்னோட கைக்கு இன்னும் கொழுப்பு தேவை. சின்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் லெவல ரீச் பண்ணிட்டேன், என்னோட மார்ஷல் பவரும் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தவங்க டெஸ்ட் பண்றதுக்கு இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இப்ப அந்த மாதிரி நான் ஏதாவது பண்ண திங்ஸ் இன்னும் மோசமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு செகண்ட் பிரதர் அவன் கிராண்ட் ஃபாதரா நினைச்சு பாக்குறான். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் வந்து பாடி அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரைட் ஹேண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான். பாடி அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய கையோ இல்ல ஒருத்தனுடைய உடம்போட போன்ஸை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உதவுது. இந்த டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத ஸ்மால் ஆர்கானிசத்தை ரிமூவ் பண்ணிட்டு போனை ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணும். ஆக்சுவலி இது நம்ம மேல பண்றதை விட மத்தவங்க மேல பண்றது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவனுடைய கையை பார்த்துட்டு இப்போதைக்கு ஓகே, நான் 2 ஸ்டார் அப்படின்றதுனால ஸ்லோவா தான் இருக்கு. இந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு இன்னொரு பர்சனை ஞாபகப்படுத்துது, த மாங்க் வரகனா அலைன்ஸ் லீடர். நான் வந்து ஒரு புது டெக்னிக்கை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இதை நீங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்றான். இந்த டெக்னிக் எப்படி இருக்கு, நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண அப்படின்னா நானே என்ன வந்து ஒரு காற்றா மாத்திக்கலாம். போன் அட்ஜஸ்ட்மெண்ட் டெக்னிக்கை விட இது டோட்டலி டிஃபரெண்ட் லெவல் அப்படின்றான். இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிளேஸ்ல இருந்து வேணா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து மாங்க் இந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ண அப்படின்னா இந்த பிளேஸ்லயே நீ ஸ்டக் ஆயிடுவ, நீ ஸ்டக் ஆகிறதுக்கு பதிலா நீ எனிமியே கொண்டுலாமே அப்படின்றான். மாங்க்கும் வந்து சோகமாயிட்டான். ஸ்டில் என்னால நம்ப முடியல எதுக்கு இவன் இந்த அன்னெசரி மார்ஷல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணா அப்படின்னு. அப்ப சாங் வந்து சார் உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றா. உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறான். சாங் வந்து மாஸ்டர் உங்களுடைய ட்ரைனிங் முடிஞ்சதா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து முடிஞ்சது, இப்பதான் என்னுடைய பாடி வந்து லைட்டரா ஃபீல் ஆகுதுன்றான். சாங் வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறா. ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேக்குறான். என்ன வந்து எஸ்கார்ட் அசம்பிளில சம்மன் பண்ணிருக்காங்க, நாங்க கொஞ்ச நேரம் போனோம் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து இந்த சின்ன விஷயத்துல நீ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்றான். சாங் வந்து சிரிச்சிட்டே கமான் யங் மாஸ்டர், ஆஃப்டர் ஆல் நான் உங்களுடைய நிழல் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ லேட்டா தான் போவ அப்படின்றான். அவளும் வந்து ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. இப்போ வந்து எல்லா
எஸ்கார்ட்ஸும் ஒண்ணா நிக்கிறாங்க. நம்ம எஸ்கார்ட்ஸ் உடைய லீடர் வந்து ஐ எம் ஷூர் உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படின்னு. அண்ட் அவருடைய பாஸ்ட் செல்ஃபா அவர் மறந்துட்டாரு. அவர் தான் வந்து நம்ம கிராண்ட் ஆர்ச்சிவ் உடைய சக்சஸர் அண்ட் ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவ். அவர் வந்து ஹை ரெப்யூட்டேஷன் உள்ள பீப்புள்ஸ் கிட்ட பேசுறது நேச்சுரல் தான். ஆஸ் அ எஸ்கார்ட் ஸ்குவாட் அவரை வந்து நம்ம கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்க அவருடைய ரெப்யூட்டேஷன் குறையிற அளவுக்கு எதுவும் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் கிட்ட சண்டை போட்டவங்க வந்து குவான்சான் கிளானோட மெம்பர்ஸ். இப்பதான் வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. அவங்க வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வரானுங்களாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவ்ல உள்ள யாருக்குமே அடிப்படாம பாத்துக்கணும். சோ அதுதான் நம்ம உயிர் வாழறதுக்கான ரீசனே அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப அங்கேருந்து இன்னொருத்தன் வந்து அவனோட காதுல ஏதோ சொல்றான். ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் என்ன தேடிட்டு இருக்காரு எதுக்கு அப்படின்னு கேக்குறான். அவன் எனக்கு தெரியல அப்படின்றான். நம்ம சாங்கோட மனசுல எதுக்கு அவரு கேப்டனை கூப்பிடுறாரு? இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. நான் ஆல்ரெடி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்த எஸ்கார்ட் அசம்பிளி இருக்கு அப்படின்னு. ஏதாவது அர்ஜென்ட்டான விஷயமா? நான் அவர் பக்கத்திலே இருந்திருக்கணும். என்ன இருக்குமோன்னு யோசிக்கிறா. கேப்டன் வந்து எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, யங் மாஸ்டர் என்ன கூப்பிடுறாரான்னு சொல்லிட்டு போறான். சாங்கோட மனசுல ஐ ஹோப் எதுவும் சீரியஸ் ஆயிருக்காது நம்புறேன்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா புக் படிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டன் வந்திருக்கான் அப்படின்றான். நம்ம ஹீரோட மனசுல எஸ்கார்ட் ஸ்குவாட் கேப்டனா? அசம்பிளி தானே அங்க நடந்துகிட்டு இருக்கதா சாங் சொன்னான்னு யோசிக்கிறான். என்ன ஆச்சு அப்படின்றான். அதுக்கு கேப்டன் வந்து அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்றான். ஹீரோவும் அவனை உள்ள வர சொல்லிட்டு பீகானோட மெமரியை யோசிச்சு பாக்குறான். அவனுடைய மெமரியில இவனை பத்தி எதுவும் ஸ்பெஷலான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. நான் சாங்கு கிட்ட இருந்து எஸ்கார்ட் அசம்பிளி போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்றான். அதுக்கு கேப்டன் வந்து உண்மைதான், அவர் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்கள்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணோம், அதான் டிலே பண்ண முடியாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோவும் இம்பார்ட்டன்டான விஷயமா என்னது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கேப்டன் வந்து ஒரு சைலண்டான சிரிப்பை சிரிச்சிட்டு உங்களுக்கு நான் இன்னும் அதிகமான சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றான். நம்ம ஹீரோவுடைய மனசுல என்ன சப்போர்ட் பண்ண போறானா, பட் நான் யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கலையே அப்படின்றான். அந்த டைம் நம்ம கேப்டன் கத்தி எடுத்து சாகணும்ன்றது தானே உங்க ஆசை அப்படின்றான். வீடியோ ஃபுல்லா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.